என்னன்னா இது ஒரு சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த விவகாரம் குறித்து ஒரு கூட்டத்தை நடத்தணும் பேசணும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நாங்கள் இதை பத்தி பேசுறோம். இதற்கு முன்பாக இப்படியான வேறு ஒரு நாட்டினுடைய தலையீடு இப்படி ஒரு ரெண்டு நாடுக்கு இடையில இப்படி ஒரு ஃபைட் நடக்கும்போது இப்படி ஒரு தலையீடு முதல்ல நிகழ்ந்தது உண்டா? முதல்ல இந்தியாவில் இது ரொம்ப சகஜமான ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுதங்கள் வைத்துக் கொண்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய யுத்தமாக மாறிவிடாமல் இருப்பதற்கான இந்த மாதிரியான சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சகஜமான ஒன்று தானா? எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ப்ளீஸ். பேசிக்கலி ஒரு ஆப்ரேஷன் ரொம்ப தீவிரமா அடைஞ்ச உடனே நிறைய சேஃப்டி செக்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குதுங்க. சரி. ஒன்று டிஜிஎம்ஓ லெவல், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் இந்தியா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் பாகிஸ்தான், டிஜிஎம்ஓ லெவல் டாக்ஸ்ங்கிறது. அந்த டிஜிஎம்ஓ லெவல் டாக்ஸ் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா 11:30 on 10th என்ன செஞ்சாங்க, அதை ஓபன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு சீஸ்ஃபயர் நமக்கு வந்திருந்தது. பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ஆப்ரேஷன் இன்னும் முடியல, சீஸ்ஃபயர் தான் இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் ஆன்கோயிங் தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ இது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் ஆன்கோயிங் ஓடிட்டு இருக்கும் போது நம்மளுடைய முக்கிய கடமை என்னன்னா, அப்சர்வேஷன் அண்ட் ஈவெண்ட்ஸை நம்ம உள்வாங்கிக்கணுமே தவிர அதுல நிறைய நம்ம வைல்டு இமேஜினேஷன் அதுல கொண்டு அப்படி ஆயிருக்கலாமோ இப்படி ஆயிருக்கலாமோன்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஜேர்னலிஸ்ட்ஸ்க்கும் மீடியாவுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம். ஃபைன். செகண்ட், இந்த மாதிரி எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் ஸ்பெஷல் கூட்டம் போடணும்னு கேட்கறது ரொம்ப நியாயமான விஷயம். ஏன்னா இதுவரையிலும் டெம்போ ஆஃப் ஆபரேஷன் ரொம்ப ஹையா இருந்ததுனால வெரி ரைட்ஃபுல்லி காங்கிரஸ் அண்ட் அதர் எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க, குவைட்டா மெயின்டைன் பண்ணாங்க, அவங்களுடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ there is a lull in the tempo. அதனால அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன்ல ஆபரேஷனுடைய டீப்ரீஃப் என்ன நடந்ததுங்கிறத சொல்றது அவங்க எதிர்பார்ப்பது ரொம்ப நியாயம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் 1971 வார்ல எல்லாம் நம்ம திரு வாஜ்பாய் அவர்கள் இதுல இருந்தாங்க, அப்போ எதிர்கட்சியில இருந்தாங்க. அவர் ரொம்ப சிங்கிள் லோன் பர்சனா தான் இருந்தாரு. பட் அவருடைய பங்கீடு மிக அதிகமா இருந்தது. அண்ட் இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்க, வாஜ்பாய் ஒரு ஸ்பெஷல் என்வாயா கூட அவங்க யூஎனுக்கு அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தருணத்துல நம்ம கட்சிகள் என்ன செய்யும், ஒரு வேறுபாடுகளை மறந்து இந்தியாவுடைய ஒற்றுமை, இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது மாதிரி செய்யறது வழக்கம். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்டா தான் நான் நினைக்கிறேன். ஓகே.